இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 முறை சாதனை படுத்தது தான் என்னென்னா யாருக்கும் எதிர்பார்த்து கொள்ள முடியாது தான் 2 முறை பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலக சாதனை படுத்திருக்கிறாங்க. அந்த உலக சாதனை என்ன படுத்திருக்கிறாங்க அப்படின்றத நாம் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுறோம். அது என்ன படைச்சிருக்கிறாங்கன்னு இந்த அம்மாட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கேட்கலாமா? அம்மா, உலக சாதனைன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு இந்த 2 முறை சாதனை படுத்துன்னு சொல்லிக்கிறீங்க. 2 முறைன்னா சென்னையில் வைஷ்யமாலான்னு தெலுங்கு ஆரிய வைசியர் இருக்காங்க. அவங்க இலவசமாக ஜாதகமெல்லாம் பார்க்குறாங்க. அந்த இதில் வந்து இவங்க விளம்பரம் பண்ணி எங்கள் வைசியாளுங்க யார் வேணாலும் கலந்துக்கலான்னு சொன்னாங்க. அந்த கலந்துக்கலாங்கிறதுல 300 பேர் நடந்ததில் 10 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஒருத்தர். அப்புறம் 400 பேர் இருக்கிறதுல 11 பேர் 30 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. அந்த இதுலேயும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் 2 தடவை உலக சாதனை படிச்சிட்டோம். இதை விட திருப்தி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதை இனிமேல் இதுமாதிரி பாராட்டுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காசு பணம் கிடையாது. இவங்களோட ஒரு பாசம், ஒரு என்ன ஒரு பாராட்டு ஒரு விஷயந்தான். இவங்களுக்கு அந்த ஒரு பாராட்டு ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயந்தான். இது வந்து கோடி புண்ணியத்துக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் இதோட ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் தெரியணும் மக்களுக்கு. கண்டிப்பாக இது முழு வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ குழப்பலாம். வணக்கம் மக்கள். நாம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 வருஷம் பார்த்திங்கன்னா 1500 கலைப்பொருட்கள் அப்படின்னா இங்கே ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக செஞ்சுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வீடு தான். ஆனால் இந்த சிறிய வீட்டில் அவ்வளோ அற்புதமாக பார்த்திங்கன்னா 43 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா கலைப்பொருட்கள் அப்படி சொல்லக்கூடிய அற்புதமான பார்த்திங்கன்னா இங்கே செஞ்சுருக்கிறாங்க. இந்தெல்லாம் கலைப்பொருள் பார்த்திங்கன்னா யார் இந்த உருவாக்குனாங்க, இந்த உருவாக்கின கலை யார் அப்படின்றத நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேள்வி தான். ஆனால் அவங்கள பார்த்தாவே நானே ஆச்சரியப்பட்டேன். நான் அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா 43 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 9 பேர். அந்த 9 பேரும் பார்த்திங்கன்னா அற்புதமாக குடும்பமாக சேர்ந்து ஒரு கலைப்பொருட்கள் உருவாக்குறதுனா பெரிய விஷயந்தான். யாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி நடந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இங்கே ஒரு 2 அம்மா இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க, உள்ள ஒரு அம்மா இருக்கிறாங்க. இப்போ இவங்களாம் ஒரு குடும்பம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு குடும்பம் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்கன்னா நான் முக்கியமாக உங்களை பாராட்ட விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன வீடியோவில் நீங்கள் அவ்வளோவா அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்க. நான் பார்த்தது கிடையாது. நான் ஏற்கனவே போன டைம் நான் போட்டிருக்கிறேன். போன டைம் போட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டுக்கிறேன். ஆனால் போன டைம் இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு கலைப்பொருட்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிறிய வீட்டில் இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கலைப்பொருட்கள் அப்படின்னா இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. ஏற்கனவே ஒரு கலைப்பொருட்கள் படிக்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. நிறைய பொருட்கள்லாம் படிக்கிறாங்க. அந்த பொருட்கள் இதுதான். இது ஏற்கனவே பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கலைப்பொருட்கள். இவங்களாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட வேலையே பார்த்தீங்கன்னா கலைப்பொருட்கள் உருவாக்குற வேலை தான். வேஸ்ட் மெட்டீரியல் பாருங்க எந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. இந்த அம்மாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடும்ப ஃபேமிலி, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் அப்படியே இருக்கிறாங்க. அந்த ஒரு அம்மா அங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே ஒரு ஃபேமிலி குடும்பம். பரவாயில்ல. இப்போ அடுத்தது பாருங்க அந்த அம்மா வராங்க. வாங்க வாங்க வாங்க. பாருங்களா. ஏன்னா இவங்களாம் பேட்டியே கொடுக்க மாட்டாங்க, இவங்க வெளியே வர மாட்டாங்க, எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் ரொம்ப வருஷமாக நம்ம முதல் நாள் இந்த அம்மாவங்களாம் பார்க்குறோம். நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்க முடியாமல் நாங்கள் இவங்களாம் உருவாக்குனதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த கலைப்பொருட்கள் உருவாகினதே இவங்க பெரிய விஷயம்தான். ஆனால் ஒரு சிறிய வீட்டில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் பெரிய விஷயம். இப்போ அந்த கலைப்பொருளுக்கு இவங்க எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஆண்டாள் தெருவு, செவ்வாய்ப்பேட்டை ஆண்டாள் தெருவு. இங்கே வந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கிராண்டாக யாரும் பண்ணாத மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமாக பண்ணி மக்கள் மனதை கவர வேண்டும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காகவே நாங்கள் ரொம்ப கற்பனையாக நிறைய செஞ்சு மற்றவங்க மனசு கவர்ந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். 43 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். வர ரொம்ப வேறு மாதிரி தான் பண்ணணுங்கிறது. பைக்கில் ஞானப்பழம் வாங்குற மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்தபடி
அண்ணன் தம்பி 2 பேரும் சமமாக பழத்தை பங்கு போட்டு சாப்பிட வேண்டும். பழைய காலத்தில் அம்மா அப்பாவை சுற்றிட்டு அண்ணன் மாத்திரம் விநாயகர் மாத்திரம் வாங்கிட்டாங்க. இந்த காலத்துக்கு 2 பேருன்னு சமமாக இருக்கணும்னு பைக்கில் சுற்றி வந்து வாங்கிக்கிறாங்க. அப்புறம் மனித உருவத்தில் விநாயகர் திருவாரூர் மாவட்டம் சதலபதி கோயில்னு இருக்குது. அங்கே வந்து 7000 வருஷமும் கோயில் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து அந்த மனித உருவ விநாயகர் இருக்காங்க. அதை பார்த்தாங்கன்னா ஜனங்க போய் நிறையா பார்ப்பாங்க. அதனால் அது செய்யணுங்கிற ஒரு மனசில் திருப்தி இருந்துச்சு, செஞ்சிட்டோம். அப்புறம் நாற்று நடுறது, சிவனும் பார்வதியும் களை எடுத்து விநாயகர் கையில் கொடுத்து நாற்று நடுறாங்க. அதை வந்து மற்றவங்க ஜனங்க பார்க்கணும், விநாயகர் கூட இப்படி நடுறாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் இது கம்ப்யூட்டர் கணபதி சாஃப்ட்வேர் கம்பெனி பிரதீஷ் கித்தேஷ் கம்பெனி அவங்க வந்து நடத்துகிறாங்க. அவங்க நடத்துறதுல இன்றைக்கி விநாயகர் பண்டிகைக்காக 2 வந்து வேலைக்கு சேர்றவங்களுக்கு 2 மாதம் சம்பளம், உடனே பர்மனெண்ட்டு. அப்புறம் இது ஜொமேட்டோ அந்த இது வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து சப்ளை கொடுக்குறாங்க. திருவாரூர் வந்துங்க முக்கியமே முருகர் விநாயகர் ஹிதேஷ் பிரதீஷ் கணபதி அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒருத்தர் பவுலிங்கு, ஒருத்தர் பேட்டிங்கு. அப்புறம் வந்து முக்கியமே சிவன் பார்வதி தந்தை பூஜை செய்கிறார். அதான் சிவன் பார்வதி, இது சிவன் பார்வதி 2 பேருன்னு சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க. தந்தை மகனுக்கும் பார்வதி கணவருக்கும் பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் வர வர ரொம்ப வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்குறோம். மற்றவங்க மனசை கவரணும், அதே பாராட்டு கிடைக்கணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா அவங்க தொடங்கி கொடுத்தது இப்போ நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்க மனசை பாராட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. விநாயகர் அருளால் நாங்கள் செய்கிறோம்.